कृष्णाय परमात्मने नमः. ஸ்ரீமத் பகவத்கீதை 7வது அத்தியாயம் ஞான விஞ்ஞான யோகம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு பக்தர்களை பற்றின விவரங்களை சொன்னார். ஞானி பக்தன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சவன் அப்படின்னு சொன்னார். மற்றவர்கள் எல்லாரும் கூட நல்லவர்கள் தான், உதாரா சர்வ ஏவ அப்படின்னா கூட எனக்கு ஞானியத்தான் பிடிக்கிறது. அது காரணம் என்னன்னா, எனக்கும் அவனுக்கும் வேறுபாடு இல்லை. அவன் என்னையே ஒரு குறிக்கோளாக கொண்டு என்னையே அடைவதில் அவன் முனைப்பாக இருக்கிறான். அந்த காரணத்தினால எனக்கு அந்த ஞானி பக்தன் அப்படிங்கிறவனை ரொம்ப பிடிக்கிறது அப்படின்னு சொன்னார். அப்ப மற்றவர்களுடைய பக்தியில என்ன தோஷம் இருக்கு அதை சொல்லணும் இல்லையா? அந்த பக்தன் தான், எல்லாருமே பக்தன்கிற ஸ்டேட்டஸ் கொடுத்தாச்சு. ஆனா கூட மற்றவர்களுடைய பக்தியில என்ன தோஷம் அப்படின்னா, அது சகாம பக்தியா இருக்கு. அது ஏதாவது ஒன்றை பெறுவதற்காக செய்யப்படும் பக்தியா இருக்கு. எதை நோக்கி அவர்கள் பக்தி செய்கிறார்களோ, எந்தெந்த தேவதைகளை எந்தெந்த ரூபத்தில் வழிபடுகிறார்களோ, அந்தந்த தேவதைகளிடம் அவர்கள் வைக்கக்கூடிய ஸ்ரத்தையை நான் அப்படியே பாதுகாக்கிறேன். எப்படின்னா, அவர்கள் என்ன கேட்கிறாங்களோ அதாவது அவர்களுக்கு அந்த தேவதைகள் மூலமாகவே கொடுப்பதன் மூலம், கொடுப்பது நான் தான் என்றாலும் கூட அந்த தேவதைகள் கிட்ட அவர்கள் வைக்கக்கூடிய ஸ்ரத்தை கெடாமல் இருப்பது அவர்கள் அந்த பொருளை பெறும் பொழுதுதான். அப்படிங்கிறதுனால அவர்கள் அதை அடைகிறார்கள். அந்த ஸ்ரத்தையை அசையாததாக நான் இருக்க வைக்கிறேன். அச்சலாம் ஏவ விததாமி அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் சொன்னார், அந்த ஸ்ரத்தை இருக்கே, அந்த ஸ்ரத்தையினால அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த தேவதையை நன்றாக ஆராதனை செய்கிறார், அந்த வழிபாடை அவர்கள் செய்கிறார். அந்த தேவதை கிட்ட அவர்கள் பெறக்கூடியது எப்படி பெறுகிறார்கள் அப்படின்னா, அந்த டெக்னிக் என்ன அப்படின்னா, என்னால் விதிக்கப்பட்டதை அவர்கள் பெறுகிறார். நான் எப்படி அதை விதிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய கர்மானுசாரம் நான் அதை விதிக்கிறேன். அவர்கள் என்ன காரியங்கள் செய்கிறார்கள், அதற்கு என்ன பலன் அவர்களுக்கு உள்ளதோ அதை பொறுத்தும், ஏற்கனவே அவர்கள் செய்த காரியங்கள், அந்த காரியங்களுக்குள்ள பலன் எல்லாவற்றையும் விட ஸ்ரத்தை எவ்வளவு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்த்துத்தான் அந்த பலனானது கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னார். இந்த ஸ்ரத்தையா இங்க முக்கியம் என்னன்னா, ஸ்ரத்தையோட பண்றதுதான். நம்ம சகாமமா பண்ணினாலும் கூட ஸ்ரத்த குறைஞ்சது அப்படின்னு சொன்னா அதனால நமக்கு அதுக்குண்டான பலன் நிச்சயமாக கிடைக்காது. ஸ்ரத்த இருந்தது அப்படின்னு சொன்னா நாம எதிர்பார்க்கிற அளவுக்கு பலன் கிடைக்கிறதோ இல்லையோ, ஆனா அதுக்குண்டான பலன் எந்த அளவுக்கு ஸ்ரத்த இருக்கோ அந்த அளவுக்கு அந்த பலனானது நிச்சயமாக இருக்கும். இது சொல்றார் பகவான். நான் கொடுக்கறேன், ஸ்ரத்தைய பொறுத்து எல்லாத்தையுமே கொடுக்குறேன், ஆனா அதுல இருக்கிற லிமிட்டேஷன்ஸ் அவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். அவன் எப்படி இருக்கான்னா, அந்த பலனானது அப்படியே நீடிச்சு அவனோட வாழ்நாள் பூரா அந்த பலன் இருக்கும்னு நினைச்சு கொண்டு இருக்கான். எப்படி இருக்கும் அந்த பலன்? அந்த மாதிரி அந்தவத்து அந்த பலன் அந்தனா எண்ட் இருக்கக்கூடியது. இந்த எந்த எப்பேற்பட்ட பலனாக இருந்தாலும் சரி, 10 கோடி ரூபாய்க்கு ஒரு பங்களா வேணும்னு கேட்கிறான். அவன் போய் குபேரனை மாசம் வழிபடுறான். குபேரன் கோவில்லையே கிடக்கிறான். ஏன்னா அவர்கிட்டதான் பணம் இருக்குன்னு இதெல்லாம் புராணங்கள்லாம் சொல்லி இருக்கு. அவர்கிட்ட வெங்கடாஜலபதியே கடன் வாங்கியிருக்கார். நாம கேட்டா நிச்சயம் கொடுத்துடுவார். ஆனால் நாம போய் குபேரனை பிடிப்போம், வெங்கடாஜலபதி இருக்கட்டும், அவரே கடங்காரு, அவரை பிடிக்கிறதுக்கு இவரை பிடிக்கலான்னு போய் நிக்கிறாங்க இல்லையா? அப்ப அவர் கொடுக்குறான், அவர் மூலமாக அவர் கொடுக்கிறார் அப்படின்னா எவ்வளவு நாளைக்கு? மிஞ்சி போனா இந்த ஜென்மா இருக்கிற வரைக்கும் அந்த ரூபாயெல்லாம் அனுபவிச்சு அந்த வீடு வாசல் எல்லாம், தோட்டம் துறவு கழனி எல்லாத்தையும் இது பண்ணணும், என்ஜாய் பண்ணணும். அதுக்கப்புறம் விட்டுட்டு தானே போகணும், எல்லாத்தையும் தூக்கிண்டா போறோம். ஒரு ரூபாய் கூட வரப்போறது இல்லையே. இங்கேருந்து போகும்போது நெத்தி காசை கூட எடுத்துக்கிறானே. அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? நான் என்ன கொடுத்திருந்தாலுமே கூட அது உன்னோட வராது. அது அந்தவத்துங்கிறது அவனுக்கு. அதனாலதான் அவனை என்ன திட்டுறாரு பகவான்? அல்பமேதஸ்பா, அவனுக்கு அல்ப அறிவு இருக்கு, கொஞ்சம் கூட உதார குணமே இல்லை அவனுக்கு. இங்க என்ன வேணும்? பொருள் வைப்புழி அப்படின்னாரு பகவான் வள்ளுவர். எதுக்கு சொன்னாருன்னா, நீ அடுத்தவனுக்கு உன் பொருளை கொடுக்கிறாய் இல்லையா, அதுதான் நீ பண்ற பிக்சட் டெபாசிட். நீ பெரிய நிறைய பிக்சட் டெபாசிட் போட்டு நான் என்னோட பசங்களுக்கு சேர்த்து வச்சிருக்கேன், என்னோட கணவருக்கு சேர்த்து வச்சிருக்கேன், இல்ல மனைவிக்கு சேர்த்து வச்சிருக்கேன், சேர்த்து வைக்கிறது அது இல்ல பிக்சட் டெபாசிட்.
எது பிக்சட் டெபாசிட் அப்படின்னா, நீ என்ன பொருள் உனக்கு உன்னோட பொருள் எவ்வளவு தானத்துக்கு போறதோ அந்த தானத்துல வர புண்ணியம் தான் உனக்கு உண்மையிலேயே பிக்சட் டெபாசிட். ஸ்ரத்தையோட பண்ணின தலையெழுத்து கொடுத்து தொலையணுமே அப்படி கொடுக்கறது கிடையாது. அது மாத்திரம் இல்ல, இங்கே அல்பமேதசன் சொன்னதோட என்ன சொன்னார் அப்படின்னா, அவர்கள் தேவர்களை வழிபட்டார்கள்னா தேவர்கள் அவர்களால முடிஞ்சது என்ன மேக்சிமம் அந்த பதவி கொடுக்க முடியும். இந்தப்பா வச்சுக்கோ, உனக்கு ஒரு தேவ பதவி, இங்க வா தேவலோகத்துல நல்லா ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு போ அப்படின்னு அந்த ஒரு சலுகையை கொடுக்கலாம். அவ்வளவுதான் அவங்களால கொடுக்க முடியும். ஆனா அவன் என்னை அடைந்தான் அப்படின்னு சொன்னா, எல்லாத்துக்கும் ஆதாரமா நான் தானே இருக்கேன். அப்ப என்னை அடைந்தான்னா அவனுக்கு இந்த தேவர்கள் கொடுக்கறத காட்டிலும் கூட கிடைக்கும்னு புரியாது. அது புரியாததுனாலதான் அவன் அல்பமேதசு அப்படின்னு சொல்ற. அவன் என்னையே யார் என்னை அடைகிறார்கள்னா ஜிக்ஞாசு பக்தர்கள் தான் என்னை அடைகிறார். என்னையே வேணும்னு யார் நினைக்கிறானோ அவனுக்குத்தான் நான் வேணுங்கிறது நல்லா புரிஞ்சு என்னை மட்டுமே அவன் நினைத்து கொண்டிருக்கான். மாணிக்க வாசகர் பாடுவார், அறிவில்லாதவர்களை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே. எப்படிப்பட்ட அறிவில்லாதவர்களை கண்டால் அவர் அஞ்சுவாராம். அவர் எத்தனையா பார்த்து அஞ்சுறாருன்னு ஒரு 10 பாட்டு எழுதுறாரு. அன்பில்லாதவனை கண்டா அஞ்சுவேன், அறிவில்லாதவனை கண்டா அஞ்சுவேன்னு வரிசையா ஒண்ணுன்னா. செறிதரு கழலின் ஏற்றி சிறிது இனிது இருக்க மாட்டா அறிவில்லாதவர். செறிதரு கழல் இருக்கிறதுலயே உயர்ந்த ஒரு பலனை கொடுக்கும்னா அது உன்னுடைய கழல் தானேப்பா. அதை போய் அவன் பார்க்காம உலக இன்பங்களுக்காக உலகத்துல இருக்கிற விஷயங்களை பெருசுன்னு நினைத்து கொண்டு போறானே, அறிவு இருக்கிறவனா நினைத்து கொண்டு அவனைத்தான் அல்பமேதஸ்ங்கிறார் பகவான். அவனை பார்த்து எனக்கு பயமா இருக்கு, அவனோட நான் சேர்ந்துடக்கூடாது, நீ என்னை காப்பாத்தணும், சத்சங்கம் எனக்கு வேணும். ஏன்னா உன்னையே நினைத்து கொண்டிருக்கிறவர்களோட இருந்தா மட்டும்தான் என்னால உன்னையே நினைக்க முடியும். நான் இந்த உலகத்தை நினைச்சுட்டு இருக்கிறவனோட இருந்தேன்னா நாளடைவுல நானும் அதுபடி ஆயிடுவேன் இல்லையா? அதுதானே ஆகும். அதனால அவர் அஞ்சுவேங்கிறார். இன்னொரு இடத்துல சொல்றார், உன்னை பெறுவது அவ்வளவு கஷ்டம் இல்லப்பா, ரொம்ப ஈஸி. எப்படி தெரியுமா? அழுதால் உன்னை பெறலாமே. அழணும் உட்காந்து, நீ மட்டும்தான் வேணும், வேற எதுவுமே வேணாம் எனக்கு. இந்த உலகம் வேண்டாம், இந்த உலகத்துல இருக்கிற சுகம் வேண்டாம், இந்த உலகம் எது கொடுத்தாலும் எனக்கு அது வேண்டாம், நீ மட்டும் இரு போறோம் என்னோட, பாக்கி எல்லாம் எனக்கு எது போனாலும் பரவாயில்ல. எப்படி அர்ஜுனன் கேட்டானோ, துரியோதனனும் அர்ஜுனனும் போகும் பொழுது உன் சேனைய கூடன்னு அவன் கேட்கிறான், இவன் நீ வந்தா போறோங்கிறான். எதை கேட்கணுங்கிற அறிவு வேண்டாமா? அந்த அறிவு இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனாலதான் அறிவில்லாதவரை கண்டு அம்மனாம் அஞ்சுமாறே. எதுக்கு அஞ்சணும் அப்படின்னா, ஐயோ எங்கேயான அவங்களோட போய் நானும் அந்த மாதிரி புத்தி கெட்ட மூடனா போயிட போறேன். அடுத்த ஸ்லோகத்துல சொல்லுவார், அவனை அபுத்தயக அப்படின்னு எல்லாம் திட்டுதான் ஒரேடிய அப்படின்னு சொல்லுவார். அப்போ அழுதால் உன்னை பெறலாமே அப்படிங்கிறாரு. இறைவன் தான் வேணும், நம்ம ஒண்ணும் இல்லை. நம்ம எல்லாரும் இந்த பருவத்தை கடந்து வந்திருக்கோம். அப்படியே நமக்கு வரலனாலும் இந்த சினிமால பார்த்தாவது நம்ம பார்க்கிறோமா இல்லையா? அப்படியே காவிய காதல், அந்த காதல் இந்த காதல், ஊர்பட்ட காதல் பார்க்கணும். ஒரு மனுஷன் ஃபிளஷ் அண்ட் பிளட் அழிஞ்சு போறது, அவ்வளவுதான், கொஞ்ச நாள் தான் இருக்கும். இந்த காதலையே பெருசா நினைத்து கொண்டு, இதைத்தான் பெருசுன்னு நினைச்சு கொண்டு இந்த உலகத்துல இருக்கிற பெரிய சுகங்களை எல்லாம் விட்டுட்டு இந்த காதலுக்கு பின்னாடி போகக்கூடியவர்கள் எவ்வளவோ பேரை பார்க்கிறோமா இல்லையா? அதனால வாழ்க்கையை தொலைத்தவர்களை பார்க்கிறோமா இல்லையா? காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படி இருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கிட்ட காதலை வைத்தோம் என்று சொன்னால், அந்த ஆழமான காதல்னா ஆழமான அன்பை சொல்றேன், அந்த ஆழமான அன்பை அந்த இறைவன் கிட்ட வைத்தோம் அப்படின்னு சொன்னா, அப்ப எப்பேற்பட்ட ஒரு பலன் நான் அவனுக்கு கொடுப்பேன். அவன் யார் கேட்கிறா தெரியுமா என்கிட்ட? அந்த மாதிரி ஜிக்ஞாசு பக்தன் ஒருத்தன் தான் கேட்கிறான், வேற யாரும் கேட்க மாட்டேங்கிறான். அதனாலதான் சொன்னார், மத் பக்தாக மாமபி யாந்தி. என்னோட பக்தன் என்னத்தான்ப்பா கேட்கிறான், அதனால நான் அவனுக்கு கேட்கறத நான் கொடுக்குறேன். சோ இங்க எல்லைக்குட்பட்டதை நாம் கேட்டோம் அப்படின்னா எல்லைக்குட்பட்ட பலன், எல்லை இல்லாததை கேட்டோம்னு சொன்னா எல்லை இல்லாத பலன் கிடைக்கும் இல்லையா? அதுதான் இங்க ரொம்ப முக்கியம் அப்படின்னு பகவானுங்க சொன்னார். அடுத்த ஸ்லோகம் நம்ம பதவுரை மட்டும் பார்த்தோம். பொழிப்புரை ஒரு தடவை சொல்றேன். விவேகமற்றவர்கள் மாறுபாடு இல்லாததும் ஒப்புயர்வற்றதும் ஆன என்னுடைய பரமாத்ம ஸ்வரூபத்தை அறியாதவர்களாய் இந்திரியங்களுக்கு புலப்படாத, அதாவது தோற்றமே இல்லாத என்னை உருவமாக தோன்றுதலை அடைந்தவனாக கருதுகிறார்கள்.
யார் கருதுகிறார்கள்? விவேகமற்றவர்கள், அபுத்தயக. வடிவமே இல்லை இறைவனுக்கு அப்படின்னு ஓர் உருவம் ஓர் நாமம் இல்லாதானுக்கு 1000 நாமங்கள் பாடி நாம் தெள்ளேடம் கொட்டாமோ அப்படின்னு பாடுற மாணிக்கவாசர். ஒரு உருவத்துக்குள்ள ஒரு நாமத்துக்குள்ள உன்னை எல்லாம் அடைக்க முடியுமா? ஏதோ எங்களோட அல்ப அறிவு, நாங்க ஒரு நேரம் உன்னை பிக்ஷாண்டரா பாக்குறோம், ஒரு நேரம் உன்னை நடராஜனா பாக்குறோம், ஒரு நேரம் உன்னை லிங்கமா பாக்குறோம், ஒரு நேரம் உன்னை ஜடாதாரியா பாக்குறோம், ஒரு நேரம் உன்னை ஆனந்த பூத்தனா பாக்குறோம், என்னவோ ஒண்ணு பார்த்துட்டே இருக்கோம் நாங்க பாட்டுக்கு. அது எல்லாம் எங்களோட அறியாமையினால நாங்களா உருவாக்கி கொள்ளக்கூடியதுதான். உனக்கு 1000 பெயர்கள் சொல்லி நாங்க சொல்லி எங்களுக்கு புண்ணியத்தை தேடிக்கிறதுக்கு 1000 பெயர்கள், அவ்வளவுதான். உனக்கு இருக்கா பேரு? இருக்கிற பேரெல்லாம் நீதானே அப்பா. அதுதான் அங்க அர்த்தம். அப்போ இறைவன் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம என்ன நினைக்கிறோம்னா, ஏதோ இந்த ஒரு உருவத்துக்குள்ளத்தான் அந்த இறைவன் இருக்கு. என் தெய்வம் உன் தெய்வம் என்று தொடர்ந்து எதிர் வழக்கிடவும், யார் தெய்வம் எது? தெய்வம் மட்டும்தான் இருக்கு. there is only God அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி ரொம்ப சிம்பிளா புரியுறது பாருங்க. இருக்கிறதெல்லாம் இறைவன் மட்டும்தான். அது என்னவா இருந்தாலும் சரி, பேனாவா இருந்தாலும் சரி, பென்சிலா இருந்தாலும் சரி, கல்லா இருந்தாலும் சரி, மண்ணா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயும் இருக்கிறது அது ஒண்ணுதான். அந்த இறைவன் அப்படிங்கறது நமக்கு பிக்ஸ் ஆயிடுது அப்படின்னா அது ஈஸ்வரன் பிரம்மன் அப்படிங்கறதெல்லாம் அதுக்கப்புறம் நம்ம எப்படி அதை புரிஞ்சுக்கிறோங்கிறதுக்கு அதுக்கப்புறமா அது இன்னும் சட்டிலிட்டிக்கு எண்டையே கிடையாது. நம்ம அதுக்குள்ளெல்லாம் போக போகுது. ஆனா ஒண்ணு நாம புரிஞ்சுக்கணும், இங்க இருக்கிறது எல்லாம் அந்த ஒரு பரம்பொருள் ஒன்றுதான் அப்படிங்கறதுல நமக்கு எந்த ஒரு ஐயமும் இருக்கக்கூடாது. வடிவமே இல்லாத அந்த இறைவனை வடிவம் உள்ளவன் அப்படின்னு ஒரு பிசிக்கல் பாடிக்குள்ள அவன் அடக்குறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, இதை ஏன் பகவான் அபுத்தயகன்னு சொல்லணும்? ஏன் திட்டணும்? ஒரு வார்த்தை அபுத்தயகன்னா லிட்ரல் மீனிங் முட்டாள் தான், பரம முட்டாள்னு இருக்கும். எதுக்கு அவனை முட்டாள்னு திட்டணும் அப்படின்னு நீங்க நம்ம திங்க் பண்ணி பார்த்தா நமக்கு அது புரியும். ஒரு உருவம்ங்கிறது எப்படி ஃபார்ம் ஆகுது? உருவம்ங்கிறது இந்த பஞ்சபூதங்களால ஆகக்கூடியதாக இருக்கு. நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். 4வது ஸ்லோகத்திலயும் 4வது ஸ்லோகத்துல பார்த்தோம்னு நினைக்கிறேன். பூமி, ராப்போ, நலோ, வாயு. அப்படித்தான் இருக்குன்னு சொல்றோம். இந்த பிரகிருதி அப்படித்தான் இருக்குது. இந்த பிரகிருதியில தான் இந்த உடல் உருவாகுது. அது இறைவனுடைய உடலாக இருந்தாலும் சரி, இறைவனுடைய உடலாக இருந்தாலும் இப்படித்தானே உருவாகிறது. என் முன்னாடி அந்த இறைவன் நின்றார் அப்படின்னு சொன்னா, எனக்கு கண்ணுக்கு புலப்பட்டாச்சு அப்படின்னு சொன்னா அது பராபிரகிருத்தியா அபராபிரகிருத்தியா? கண்ணுக்கு புலப்படுகிறதுனாலே அது பராபிரகிருதி தானே. அபராபிரகிருதிக்கு கண்ணுக்கு புலப்பாடே கிடையாது. அதை நம்மளால பார்க்கவே முடியாது. அதிருஷ்டமானா இருக்காது. அது இதுல அக்ராஹியமானா இருக்கு, அப்படித்தானே சொல்லியிருக்கு. அப்ப பாக்குறேன் அப்படின்னாலே, என்னால பார்க்க முடியறது அப்படின்னாலே அது அபராபிரகிருத்தியை சேர்ந்தது தானே. அந்த அபராபிரகிருத்திய போய் நான் ரொம்ப சத்தியம்னு நினைச்சு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது கரெக்டா? அவன் அப்படி நினைக்கிறான். அந்த அபுத்தயக அப்படிங்கிறவன் என்ன பண்றான்னா, எனக்கு ஒப்புயர்வே கிடையாது, எனக்கு மாறுபாடே கிடையாது, அவ்வியயமாக இருக்கிறேன், எனக்கு உறுப்புகள் கிடையாது, அதனால எனக்கு மாறுபாடுகள் கிடையாது, எனக்கு இன்னொன்னு கிடையாது, நான் ஏக்கமா இருக்கேன், அதனால எனக்கு என்னை விட மேலானதுங்கிறது கிடையாது, கீழானதுங்கிறது கிடையாது, ஒப்புயர்வே கிடையாது, அனுத்தமமா இருக்கேன் நானு. உத்தமம்னா மேலன்னு அர்த்தம், அனுத்தமம்னா மேலானது இல்லைன்னு அர்த்தம், அவ்வளவுதான். அப்படி இருக்கக்கூடிய என்ன பரமாத்ம ஸ்வரூபத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானேப்பா. அவன் புரிஞ்சுக்காம என்ன பண்றான்னா, என்ன இந்த உருவத்துல இருக்கிறவன் தான், இந்த சாமி தான், இதுதான் சாமி அப்படின்னு அவன் நினைக்கிறானே. அப்படி கிடையாதுண்ணா. அதைத்தான் பகவான் இங்க சொல்றாரு. என்ன முன்னாடியே சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் எல்லாம் புதுசா இப்பதான் சொல்றாரா அப்படின்னா கிடையாது. 2வது அத்தியாயத்திலே சொல்லிட்டார். அவ்யக்தாதி விபூதானி வியக்த மத்தியானி பாரத அவ்யக்த நிதனான் ஏவ தத்ரகா பரிதேவனா. உனக்கு என்னப்பா பிரச்சனை? எப்ப பார்த்தாலும் அவ்யக்தமாகத்தானே இருக்கிறது. ஏதோ கொஞ்ச நேரத்திற்கு உன் முன்னால் இப்படி எல்லாம் ஒரு காட்சி கிடைக்கிறதுங்கிறதுனால இது நிஜம்னு நினைக்கிறியே, தப்பில்லையா? எப்பொழுதும் இருக்கிறது அவ்யக்தமாத்தானே இருக்கு அப்படின்னு. அவ்யக்தோயம் அச்சிந்தியோயம் அவிகாரியோயம் உச்சியதே. இதெல்லாம் முன்னாடி படிச்சது நம்ம. இந்த பராபிரகிருதியானது எப்படி இருக்கிறது, பரபிரம்ம ஸ்வரூபமானது எப்படி இருக்கிறது, தூய உணர்வு. எல்லா பாஷையிலையும் உங்களுக்கு நான் சொல்றேன்னா உங்களுக்கு குழப்ப கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு வார்த்தை உங்க மைண்டுக்கு கேட்ச் ஆயிடும். அதுக்காக எல்லாத்தையும் சொல்றேன். அதாவது அது வெளிப்படாததாகத்தான் எப்பொழுதும் இருக்கிறது. நான் என்னுடைய
ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா, வெளிப்படாத ஸ்டேட்டஸ் தான் என்னோடது எப்பவுமே. ஆனா வெளிப்பட்டு இருக்கிறத பார்த்து கொண்டு அதான் நானும் நினைக்கிறான்ல, அதுதான் எல்லாம் கொடுக்கும்னு நினைக்கிறான்ல. அப்ப அவன் என்ன பண்றான்னா, அவன் சட்டிலா திங்க் பண்ணறத கெப்பாசிட்டியை விட்டுடுறான். பகவானுக்கு என்ன அக்கறை? ஏன் அவன் ஏதோ ஒரு கும்பிட்டு போறான், என்ன இப்போ அப்படி? எத்தனையோ கோபுரமா கட்டி வச்சிருக்கோமே, எதுக்காக தானா? இதுல நான் இல்லைன்னு சொல்றதுக்கு தானா? இல்ல, அப்படி இல்லை. இதுல நான் இல்லைன்னு பகவான் சொல்லல. இதுக்கு காரணமா இருக்கக்கூடிய அதிஷ்டானமான என்னை பார்க்க மாட்டேங்கிறானே, இதுல மயங்கி போயிடுறானே. அது ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிறது, பகவானோட ஐடிலே வந்து பராப்பிரகிருதி. நான் மனுஷர்களை எப்படி நம்ம வந்து ரேட் பண்றது? இன்னுமே மோசம் தானே. நீங்க யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா, இந்த உயர்ந்த விஷயத்தையே பகவான் வந்து அவனையே அபுத்தையன்னு சொல்றான். சகுன உபாசனை பண்றான், உயர்ந்ததை பண்றான், அவனையே அபுத்தயகன்னு சொல்லும் பொழுது, மனிதர்களை உபாசனை பண்ணி கொண்டிருக்கானே கொஞ்சம் பேர் ஜிலிங்கு சட்டுன்னு ஜாலரா அடிச்சுட்டு, அவனை எல்லாம் என்ன சொல்றது? உயர்ந்த விஷயத்த சொன்னையாச்சுன்னா அது கீழே இருக்கிறது எல்லாம் அடங்கிறதுங்கிறது நம்ம விபூதி யோகத்துல இந்த விஷயமெல்லாம் நம்ம நல்லா விரிவா பார்ப்போம். அதனால பகவான் அப்படி சொல்றார். அதனால இந்த ஃபார்ம் அப்படின்னு வந்துடுறதுனாலே ஃபார்முக்குன்னு சில ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு, ஒரு குணாதிசயங்கள் இருக்கு. நாம ஒவ்வொரு ஃபார்மையும் வணங்குறோம். பைரவரை வணங்குறோம், சுப்பிரமணியரை வணங்குறோம். அந்த ஃபார்ம் கிடையாது. இந்த ஃபார்முக்கு ஆதாரமா ஒரு குணம் இருக்கு. ஒவ்வொரு தெய்வத்தைக்கும் ஒரு குணம் இருக்கு. அந்த ஆதாரமா இருக்கிற குணத்தை தான் நாம வந்து ஆக்சுவலா கேட்ச் பண்ணிக்கணும். அதான் உண்மை. நம்ம எதை வந்து நம்ம அந்த ஃபார்ம்ல மயங்கி போயிடுவோம். இது ரொம்ப அழகா இருக்கு அப்படிங்கிறத பார்த்து மயங்கி போயிடுவோம். அந்த குணத்துக்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய அந்த தூய உணர்வு இருக்கு இல்லையா, அங்கதான் நம்மளோட ஃபோக்கஸ் இருக்கும். இதெல்லாம் ஏன் சொல்றாரு அப்படின்னா, இந்த ஃபோக்கஸ் மாறிடுது அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் நமக்கு இந்த உலகத்துல ஈடுபடக்கூடிய ஒரு இச்சை ஏற்பட்டு துன்பம் தான் ஜாஸ்தியா. நீங்க யாராவது இருந்தாலும் உணர்ச்சி வசப்பட்டவர்களாக இருப்பார்கள், பக்தர்களாக இருப்பார்கள். இந்த சகுன உபாசனை பண்றவங்களோட நீங்க பேசி பார்த்தீங்கன்னா அப்பதான் தெரியும். பயங்கரமான உணர்ச்சி மயமா இருப்பாங்க. அவங்க பேசுறதெல்லாம் நல்ல விஷயமா தான் இருக்கும். ஐயோ, நான் கனவுல கிருஷ்ணனை பார்த்தேனே, கிருஷ்ணன் வந்தா, குட்டன் வந்தா, அவன் வந்தான், அவன் அப்படியே எங்க ஆத்துக்குள்ள சுத்தின்ண்டே இருந்தான், அவன் வாயிலெல்லாம் அப்படியே நவநீதம் கொட்டித்து எல்லாம் சொல்றச்சே ரொம்ப நல்லா இருக்கும். வேர் ஆர் யூ ஆக்சுவலி? இன் வாட் பிளேன் ஆர் யூ? ஏதோ ஒன்று கற்பனையில தானே இருந்துருக்க. கற்பனை என்பது எவ்வளவு நாட்களுக்கு, எவ்வளவு நிமிடங்களுக்கு, எவ்வளவு நேரத்திற்கு? யூ கெட் அவுட் ஆஃப் தட் அண்ட் கம் டு ரியாலிட்டி. ரியாலிட்டியில இருக்கா? இல்லாத விஷயத்த எது கற்பனை பண்ணிட்டு இருக்க? இருக்கிறது என்ன? அந்த கிருஷ்ணன் நீ நினைக்கிறியே, அதனுடைய இருப்பு உண்மையிலேயே இருக்கிறது. நீ இருப்ப போக்கஸ் பண்ணு. இருப்பதை எல்லாம் போக்கஸ் பண்ணாத. சுவாமிஜி அழகா சொல்லு, இருப்ப பாரு, இருப்பதை பார்க்காது. இது எவ்வளவு, நீ ஈவன் கிருஷ்ணர்னே எடுத்துக்கொண்டாலும் கூட நம்ம கிருஷ்ணரையே பார்க்கிறோம். கிருஷ்ணர் எப்படி இருந்தார்? முதல்ல குட்டனா இருந்தார், பேபி கிருஷ்ணன். அப்படியே அழகழகா சப்பி சீக்ஸ் அண்ட் டிம்பிள் சின்ஸ், ரோசி லிப்ஸ் எல்லாம் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வளர்றார். இந்த ராதா லோலனா இருக்கிறச்சே அது ஒரு அழகு. அந்த ஒரு ஃபேஸ் வந்து மாறுறது. திரும்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அவர் பாமா ருக்மணி கிட்ட ஒரு விளையாட்டு, அப்போ வந்து வேற ஒரு ஃபேஸ். அப்படியே விருத்தனா வளர்ந்துட்டே வர்றார், போருக்கு வர்றார், அங்க வேற ஃபேஸ். அதுக்கப்புறம் ரொம்ப வயசாயிடுத்து, 126 வயசுல செத்து போயிடுறார். இந்த உலகத்தை விட்டு போகணும்னு சொர்க்காரோகணம், செத்து போறார் சொல்ல மாட்டோம் நம்ம, அதனால சொர்க்காரோகணம் போறார் அப்படின்னு. அப்போ அவர் வந்தார், இருந்தார், வளர்ந்தார், தேய்ந்தார், மாய்ந்தார். அதானே நடந்தது. கேட்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனா உண்மை அதுதானே, அது நடந்தது தானே. அப்ப அது அந்த உருவத்துல நாம ஒரு ஆகிருதி வைக்கும் பொழுது மாறி தேய்ந்து அழியக்கூடிய தேகினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் யௌவனம் ஜரா. இது நான் இறைவன் பார்க்கும் பொழுது அந்த இறைவன் கிட்ட நான் இந்த மாற்றங்களை உடைய விஷயங்களை வைத்து இறைவனை பார்க்கும் பொழுது எனக்கு அந்த உண்மையான அமைதியும் ஆனந்தமும் கிடைக்காது. ரிலேட்டிவான அமைதி ஆனந்தம் தான் எனக்கு கிடைக்கும். இதுதான் அக்கறை பகவானுக்கு, வேற ஒன்றும். நீ கிருஷ்ணரை வணங்கக்கூடாது, ராமரை வணங்கக்கூடாது, அப்படி கிடையாது. நீ என்ன வேணாலும் வணங்கு, ஆனா அதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய என்னை, பராபிரகிருதியை புரிந்து கொண்டு வணங்கு. நீ உன்னுடைய உலகியல் இன்பங்களுக்காக நீ அந்த உருவத்தை பிடித்து கொண்டிருப்பாய், அது வேண்டாங்கிறார் பகவான். உலகியல் இன்பங்களை விட்டு ஒழித்து விடு, நீ அதை கேட்காத. நான் கொடுப்பேன், எப்ப கொடுக்கணுமோ அப்ப கொடுப்பேன் அப்படின்னு.
அம்பாளுக்கே ஒரு நாமம் இருக்கு, நாம ரூப விவர்ஜிதாயை நமக. ஒரு நாமம் ரூபத்துக்குள்ள அம்பாளெல்லாம் அடக்க முடியாது. எல்லா தெய்வங்களுக்கும் இந்த சஹஸ்ரநாமத்துல நீங்க பார்த்தீங்கன்னா யாரோட சஹஸ்ரநாமமா இருந்தாலும் இதெல்லாம் இருக்கும். ஏன்னா சாஸ்திரம் இஸ் வெரி கிளியர். எல்லா தெய்வங்களுக்கும் உருவம் நாமம் என்பது கற்பனையாக செய்யப்பட்டதுதான். அப்ப நமக்கு என்ன தோணும், இவ்வளவு தியான ஸ்லோகங்கள் இருக்கே, அந்த தியான ஸ்லோகங்கள்லாம் அவ்வளவு அழகழகா, சிந்தூராருண விக்கிரகாம் திரிநயனாம், எல்லாம் அழகழகா இருக்கே, பார்க்க அப்படியே கற்பனை பண்ண. நமக்காக நம் மனசுக்கு ஒரு ஹோல்டு வேணுங்கிறதுக்காக, அந்த பக்தியை பலப்படுத்தணுங்கிறதுக்காக, பக்தியில மேல வரணுங்கிறதுக்காக இந்த தியான ஸ்லோகங்கள் ஜப விதானங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அங்கேயே நிக்கிறதுக்கு அல்ல. அதான் பகவான் சொல்ற, அங்கேயே நின்னுடாத, அங்கிருந்து நீ மேல வரணுமே. நீ எப்ப பார்த்தாலும் தியானம் பண்ணின்னு ஸ்லோகம் சொல்லிட்டு நீ இதே பண்ணிட்டு இருக்க போறியா சப்படா கட்டி வச்சுட்டு? நோ, தட் இஸ் நாட் மை ஐடியா. நீ அதை கடந்து வா அப்படிங்கிறது தான் பகவானுடைய ஒரு எண்ணமாக இருக்கிறது. அதனாலதான் பகவான் சொல்றாரு, இந்த உருவக்கடவுளுக்குள்ள போய் நீ மாட்டிக்கொண்டு, உருவக்கடவுளை மாட்டிக்கொள்றேங்கிறது மட்டும் இல்ல, நீ அதுல சகுன பக்தி பண்ணி சகாம பக்தி வேற பண்ற. அந்த சகாம பக்தியை நீ நிச்சயமாக விடத்தான் வேண்டும். பகவானே சொல்லியிருக்கார் முன்னாடி, அஜோபிசன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன் பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாம் யாத்மமாயையா. நான் பிறப்பே இல்லாதவன், ஆனா நான் எப்படி பிறக்கிறேன்? என் மாயையை என் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு நான் பிறக்கிறேன். இதை புரிஞ்சுக்கிறது கிடையாது. நம்ம என்ன புரிஞ்சுக்கிறது இல்லைன்னா, கிருஷ்ணர் மாயையை கட்டுப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறான்னு புரிஞ்சுக்கிறது இல்லை. கிருஷ்ணருடைய மற்ற விஷயங்களை நம்ம உருவத்தை பார்க்கறதுனால அந்த மற்ற விஷயங்களிலேயே மயங்கி போகிறோம். அவரை இறைவன் அப்படிங்கிற அந்த சென்ஸ் போயிடுறது. அது கொஞ்சம் ஹையர் பிளேன்ல இருக்கு இல்லையா, அது போயிடுறதே அப்படிங்கிறது தான். இப்போ சுவாமிஜி ஒரு அழகான உதாரணம் சொல்லுவார் நமக்கு புரியறதுக்காக. குழந்தையா இருக்கிறச்சே எண்ணத்துக்கு சொல்லி கொடுப்பாங்க. 1 2 3 4 5 இப்படி என்ன சொல்லி கொடுப்பாங்க. கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறமா 5 கவுண்ட் பண்ணுன்னா எப்படி கவுண்ட் பண்ணுவோம்? மனசுலயே வந்துடும் இல்லையா, 1 2 3 4 5 டக்குன்னு வந்துடும். இல்ல நான் எங்க இருந்தாலும் சரி, 100 வயசானாலும் சரி, 1 2 3 4 5 இப்படித்தான் நான் கவுண்ட் பண்ணுவேன். யாருமே என்ன எதுவுமே சொல்லக்கூடாதுன்னா எல்லாரும் சிரிக்க மாட்டாங்க. வளர வேண்டாம். சுவாமிஜியோட எக்ஸாம்பிள் ரொம்ப பியூட்டிஃபுல்லான எக்ஸாம்பிள். எது எப்போ எந்த இடத்துல எதை சொல்லி தரணுமோ அதை சொல்லி தரணும். மேல போக 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 இது விடணும். உன்னை விட்டாதான் அடுத்ததுக்கு போக முடியும். ஒவ்வொரு பிடிமானத்தையா விடணும். பெரிய பிடிமானம் எது? இந்த இறைவனை பிடித்து கொண்டு நான் உலுக்கி எனக்கு இத்த கொண்டா அத்த கொண்டான்னு கேட்கிறேன்ல, நான் பெரிய பக்தன்னு வேற இதுல எனக்கு பேரு. அதுதான் முதல்ல விடுங்கிறாரு. நீ அதை விட்டுடும். தெய்வம் இதுல இல்ல, கட்டையில இல்ல, கல்லுல இல்ல, மண்ணுல இல்ல, பாவனையில தான் இருக்கு அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்றது. நதேவா வித்யதே நதேவா வித்யதே காஷ்டோ. காஷ்டோன்னா கட்டையில, ந பாஷாணே, பாஷாணேனா கல்லுல, ந மிருண்மையேனா மண்ணுல, பாவே ஹி வித்யதி, பாவத்துல இருக்கப்பா, பாவனையில இருக்கு. தெய்வம் எங்க இருக்குன்னா உன்னோட பாவனையில இருக்கு. தஸ்மாத் பாவோ ஹி தெய்வத்தம், அதனால பாவனையில தான் தெய்வம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள் அப்படின்னு ஒரு அழகான ஸ்லோகம். நாம பாவனையில தான் பார்க்கணும் தெய்வத்தை. அதனாலதான் வாசப்படியில இருக்கிற கல்லா இருக்கு, உள்ள இருக்கிற கல்லு சிலை அதே கல்லுதான். சிலையான உடனே அது தெய்வமா அதுக்கு மதிப்பு கிடைக்குது. ரெண்டும் என்னது? ரெண்டும் கல்லுதான். நாம பாவனை என்னன்னா அந்த கல்லுக்கு ஒரு ரெவரன்ஸ் இருக்கு. ஏன்னா நான் ஏற்றி வச்சுட்டேன் ஒரு பாவனை, அதனால அந்த கல்லுல கிடையாது தெய்வம், அதை நான் ஏற்றி வச்சிருக்கிற பாவனையில இருக்கு. நாம என்ன பண்றோம்னா அந்த பாவனையிலே கூட நான் அந்த கல்லுல, அந்த பாவனை இல்லை, அந்த கல்லுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அதிஷ்டான சைத்தன்யத்துல என்னுடைய போக்கஸ். ரொம்ப சட்டில்னா ரொம்ப சட்டில். நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்தை. இது பகவான் 2 தத்துவம் சொன்னார் ஆரம்பத்துல. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே இந்த பூமி ராப்போ நலோ வாயு சொல்லும் பொழுதே இது அபரா பிரகிருதி, என்னுடைய பரா பிரகிருதி தத்துவமும் இருக்கிறதுன்னு சொல்லி ஆரம்பிச்சார் இல்லையா அடுத்த ஸ்லோகம். அப்ப சேதன தத்துவம் அச்சேதன தத்துவம் ரெண்டுமே பகவான் தான். நாம அச்சேதன தத்துவம் இருக்கே, இந்த உலகம் இருக்கே, இந்த உலகத்துல நாம மயங்கி போகிறோம். இந்த சேத்தனத்தை சைத்தன்ய திருஷ்டிய நாம விட்டுடுறோம். சைத்தன்ய திருஷ்டி அப்படிங்க சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம
அப்படித்தான் பிரம்மனை வந்து சாஸ்திரம் சொல்றது, ஸ்ருதிகள் அப்படித்தான் சொல்லு. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. இந்த சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மங்கிறது எப்படி சத்தியம் பிரம்ம, எப்படி ஞானம் பிரம்ம, எப்படி அனந்தம் பிரம்ம, அதுதான் பாடம். நம்ம பார்த்திருக்கோம். இந்த விஷயம் எல்லாம் பார்க்காம கிடையாது. நாசத்தோ வித்யதே பாவோ அந்த ஸ்லோகம் எல்லாம் பார்த்தோமே. அந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி சத்தாக பிரம்மன் இருக்கிறது, எப்படி உணர்வாக பிரம்மன் இருக்கிறது, இதைத்தான் நாம வந்து ரெண்டாவது அத்தியாயத்துல 12ல இருந்து 25 ஸ்லோகம் வரைக்கும் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு ஏன் அதை நினைவுபடுத்துறேன்னா, நீங்க மறந்துட்டு எழுதினாலும் திரும்ப அந்த கிளாஸஸ் நீங்க கேட்டே ஆகணும். அப்படி கேட்டாதான் அது வந்து திரும்ப திரும்ப கேட்டாதான் நான் சொல்ல சொல்ல பிரம்மன்னா இதாங்கிறது நம்ம மைண்ட்ல வந்து நல்லா உரமா உட்காரும். நான் எப்படி இருக்கணுங்கிறதுல டவுட் வந்ததுன்னா உடனே ஓடணும். சிதப்பிரஜ்ஞ லட்சணம் 55ல இருந்து கடைசி வரைக்கும் உட்காந்து படிக்கணும். எனக்கு பெரிய துக்கம் வருதா, துக்கம் வந்தா என்ன பண்றதுன்னா சிதப்பிரஜ்ஞ லட்சணத்தை படி உட்காந்து. நான் ரெக்கமெண்ட் பண்றது அதுதான். என்கிட்ட யாராவது சொன்னான்னா நான் இதைத்தான் கேட்கறா கேட்கல அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா நான் சொல்றதை இதைத்தான் கேட்டானா சொல்லுவேன். நானா போய் போன் போட்டு இந்த உங்களுக்கு எல்லாம் ஏதாவது துக்கமா இருக்கான்லாம் கேட்கிற ஆள்லாம் கிடையாது. ஆனா யாராவது என்கிட்ட வந்து சொன்னான்னா 2 விஷயம். ஒண்ணு வந்து சுவாமிஜி சொன்னது, இது இடுக்க நடியாமை குரலை படி, 10 குரலை படி, எவ்வளவு தடவை பாராயணம் பண்றியோ பண்ணு, அது உன்னோட மனசை வந்து அமைதிப்படுத்தும். இது சுவாமிஜி சொன்ன ரெக்கமெண்டேஷன். நான் கூடவே சேர்த்து சொல்வேன், சிதப்பிரஜ்ஞ லட்சணத்தை படி. சிதப்பிரஜ்ஞ லட்சணம் படிக்க படிக்க என்ன ஆகுது அப்படின்னா மனசு வந்து தானா கரைஞ்சு அந்த துக்கம் எங்க போறதுனே தெரியாது. நம்ம எப்படி இருக்கணுங்கிறது தெரிஞ்சு போச்சுன்னா எப்படி இல்லைங்கிறது நம்ம மைண்ட் வந்து நமக்கு உணர்த்தும். அது பொய்யே சொல்லாது, தன்னெஞ்சறிவது பொய் இருக்க ஒரு நாளும் பொய் சொல்லாது. அப்ப நமக்கு ஒரு தெளிவு ஏற்படும். இந்த இடத்துல நான் தப்பு பண்றேன், இந்த இடத்துல நான் சரியா இருக்கணும். அதனால இதுல இந்த ஸ்லோகத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு, அபுத்தயக அப்படின்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா, இந்த மாறிக்கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்ல கவனம் வைக்கக்கூடியவன் அபுத்தயக தான், அவன் விவேகம் அற்றவன் தான் அப்படின்னு பகவானுடைய தீர்மானம். இப்ப நம்ம 25வது ஸ்லோகம்ல இருந்து படிக்க. நாஹம் பிரகாஷ சர்வஸ்ய யோகமாயா சமாவ்ருதஹ மூடோயம் நாபிஜானாதி லோகோ மாமஜமவ்யயம். அகம் நான், சர்வஸ்ய அனைவருக்கும், ந பிரகாஷக விளங்குவதில்லை, யோகமாய சமாவிருத்தக என்னுடைய தொடர்புடைய யோகமாயை மூடப்பட்டு, மூடம் மயங்கிய யோகமாயையால் மூடப்பட்டு மூடம் மயங்கிய அயம் இந்த லோகக உலகமானது, மாம் என்னை, அஜம் பிறப்பற்றவனாக, அவ்யயம் மாறுதலற்றவனாகவும், ந அபிஜானாதி அறிவதில்லை. நான் அனைவருக்கும் விளங்குவதில்லை. என்னுடைய தொடர்புடைய யோகமாயையால் மூடப்பட்டு மயங்கிய இந்த உலகமானது என்னை பிறப்பற்றவனாகவும் மாறுதலற்றவனாகவும் அறிவதில்லை. பாத்தீங்கன்னா போன ஸ்லோகத்துல என்ன சொன்னாரோ சேம் திங் கிட்டத்தட்ட இந்த அவ்யயம் அந்த விஷயங்கள் எல்லாம் அதையும் இங்கேயும் சொல்லுவார். போன ஸ்லோகத்துக்கு முந்தின ஸ்லோகத்துல சொன்னாரா இல்ல, இங்கேயும் போன ஸ்லோகத்துல 24ல சொன்னார். அவ்யயம் அனுத்தமம் பரம்பாவம் அதெல்லாம் போன ஸ்லோகத்துல சொன்னார். அவர் என்ன சொன்னார், அதெல்லாம் அறியாதவனாக அவன் அபுத்தயக இருக்கிறான். ஆனா என்னுடைய பக்த ஞானவன் என்ன பண்றான் அப்படின்னா என்னையே அவன் அடைந்தவனாக இருக்கிறான் அப்படிங்கறத முன்னாடி சொல்ற. இப்ப இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏன் வந்து அவன் அப்படி இருக்கான், நான் வந்து அவ்யயமா இருக்கேன், அனுத்தமமா இருக்கேன், பிறவாதவனாக இருக்கிறேன் அப்படிங்கறதெல்லாம் அவனுக்கு ஏன் தெரியல? கருணைனா கருணை, பகவானுக்கு அவ்வளவு கருணை. இந்த இடத்துல போன ஸ்லோகத்துல இருந்து 24ல இருந்து இந்த தலைப்பு என்ன நம்ம பார்க்கிறோம்னா ஞான விஞ்ஞான யோகம். ஞானம் இதுவரைக்கும் 23 வரைக்கும் சொல்லிட்டார். இந்த ஞானத்துல நாம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, சகாம பக்திங்கிறது ஒரு பக்தனுக்கு ஏற்புடைய பக்தி கிடையாது. மோட்சத்தில் விருப்பம் இருக்கக்கூடிய பக்தனுக்கு சகாம பக்தி என்பது உதவாது. அதை கிளியரா புரிஞ்சுக்கணும். அப் டு 23 அதான் விஷயம். 20 to 23 என்ன சொன்னாரோ அதுதான். 24ல இருந்து என்ன பண்றாரு அப்படின்னா, ஞானம் சொல்லியாச்சு, விஞ்ஞானம் சொல்ல. விஞ்ஞானம்ங்கிறது என்ன? இறைவனை முழுமையாக, இறைவன் தான் அனைத்துமே அப்படிங்கறது அறியறது தான் விஞ்ஞானம் இல்லையா?
அப்ப இறைவனை முழுமையாக இறைவன் தான் அனைத்துமே அறியறது அப்படிங்கிறது எதனால முடியலங்கிற விஷயத்தை இங்க சொல்ல. நான் எல்லாருக்கும் விளங்குறது கிடையாது, எல்லாருக்கும் புரியுறதா? இப்ப நம்ம இந்த கிளாஸ்ல நான் இதை படிக்கிறேன் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ஒரு 10 பேரை கூப்பிட்டு வச்சு சொன்னா கூட 2 பேருக்கு கூட அது மைண்ட்ல ஏறாது. போப்பா ஏதாவது போர் அடிச்சுட்டு இருக்காது அப்படின்ட்டு போயிடுவாங்க. எல்லாருக்கும் இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது இல்லை. என்ன காரணம்? பகவானே சொல்ற, யோக மாயா சமாவிருத்தக, மாயை மறைக்க மறைந்த மறைபொருள். மறைபொருள் ஏன் மறைஞ்சிருக்கு அப்படின்னா, இந்த மறைங்கிறது என்ன? மறைங்கிறது உயர்ந்த ரகசியமான, அறிவதற்கு மிகவும் அரிதான, அது பழச்சுவையன அரிதென அமரரும் அறியார் அப்படின்னு சொன்னார் இல்லையா மாணிக்காஸ். அப்படி அரிதான ஒரு விஷயம்தான் அந்த மறைபொருள். அந்த மறைபொருள் ஏன் மறைஞ்சிருக்கு? ஏன் எல்லாருக்குமே தெரிய மாட்டேங்கிறது? மாயை மறைக்க மறைந்த மறைபொருள். எப்ப அது வெளில வரும்? அது எப்ப மறைஞ்சுக்கு இருக்கிறது எப்ப எனக்கு தெரியும்? என்னால எப்படி அதை உணர முடியும்? மாயை மறைய வெளிப்படும் அப்பொருள். திருமூலர். எப்ப மாயையானது மறைகிறதோ, பகவானுக்கு மாயை அப்படிங்கிறது அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கு. நான் என்ன இருக்கேன்? நான் எப்படி இருக்கேன்னா மாயையோட கண்ட்ரோல்ல நான் இருக்கேன். அப்போ மாயையோட கண்ட்ரோல்ல நான் இருக்கிறச்சே, நான் அந்த கண்ட்ரோலை விடுவிச்சுண்டு கஷ்டப்பட்டு வெளியில பகவானை நான் தெரிஞ்சுக்கணும். அப்ப எனக்கு நிறைய எஃபர்ட்ஸ் தேவையா இருக்கு இல்லையா? மாயை மறையதான் அந்த வெளிப்படும் அப்பொருள். ஒருவேளை நான் மாயையை மறைக்க வல்லவனாக இருந்துட்டேன்னா, என்னோட புண்ணிய வசத்தினாலையும் என்னுடைய குருநாதனுடைய அனுகிரகத்தினாலையும் நான் சதா சர்வ காலமும் இந்த மாயைக்கு ஒரு டஃப் கொடுத்துட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, காயமும் இல்லை கருத்து இல்லை தானே. இந்த பாட்டு நம்ம பார்க்காத பாட்டு ஒன்றும் கிடையாது, புது பாட்டு ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு தெரியாத பாட்டு ஒன்றும் கிடையாது. அடிக்கடி இதை ஏன் சொல்றீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும். எப்பெல்லாம் மாயையை பத்தி நினைக்கிறோமோ அப்பெல்லாம் இந்த பாட்டு நம்ம மனசுக்கு வரணும் இல்லையா? அதுக்காக சொல்றோம். மாயைங்கிறது அவ்வளவு டஃப்பா இருக்கு, ஹேண்டில் பண்றதுக்கு அவ்வளவு டஃப்பா இருக்கு. பகவான் சொல்றார், இந்த மாயைனா எப்படி இருக்கு? மம மாயா துரத்தியா, முன்னாடியே சொன்னார், தைவீகேஷா குணமயி. எப்படிலாம் இருக்கு அந்த என்னுடைய மாயை? மம மாயா துரத்தியா. யார் கடக்க முடியும்? என்னை சரணடைந்தவன் தான் கடக்க முடியும். எல்லாம் இதெல்லாம் கொடுத்துட்டார். அவரே சொல்லுவார், அவரே அதுக்கு வழியும் சொல்லிடுவார். இங்கேயும் அப்படிதான் சொல்றார். அவன் அபுத்தயனா இருக்கான், அவன் அல்ப புத்தியா இருக்கான், அவன் மூடனா இருக்கான். ஆனா அவனால வர முடியும். அவன் ஏன் அப்படி இருக்கான் தெரியுமா? அவன் மாயையினால இந்த விஷயங்கள் அவனுக்கு தெரியாம மறைக்கப்பட்டிருக்கிறது. உலகம் தான் ரொம்ப பெருசு, உலகம் தான் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நினைத்து கொண்டு உலகியல் விஷயங்கள்ல புகுந்து புறப்பட்டு கொண்டிருக்கிறான். வாழ்க்கையை அதிலேயே கழித்து கொண்டிருக்கிறான். அவன் தான் அந்த மூடன். அதனால அவன் என்ன பண்றான்? இந்த உலக விஷயங்களுக்காகவே ஒரு பெரிய பெட்டிஷனை எழுதி எழுதி கொண்டு போய் ஒவ்வொரு கோவிலா போயிட்டு வந்துட்டு இருக்கான். அதெல்லாம் எழுத வேணாம்னு சொன்னா அவன் கேட்க மாட்டேங்குது. இப்ப நமக்கு ஒரு கொஸ்டின் வரும், இந்த மாதிரி இதெல்லாம் படிச்சோம்னா, நாங்கெல்லாம் பூஜை பண்ணலாமா வேண்டாமா? நீங்க என்ன சொல்ல வரீங்க? நாங்க தினம் பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், பண்ணலாமா வேண்டாமா? சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, இட்ஸ் வெரி கம்பேஷனேட். பூஜையெல்லாம் நிறுத்த சொல்லல, பூஜையெல்லாம் பண்ணணும். ஆனா இந்த அறிவோட பண்ணணும். நான் ஏதாவது ஒரு கோரிக்கையோட பகவான்கிட்ட போய் டிரான்சாக்ஷனல் பக்தியெல்லாம் விட்டுடணும். நான் பூஜை பண்றது என்னுடைய கர்த்தவியம். நான் இந்த உடலை நீ கொடுத்திருக்க இல்லையா, நன்றி அறிவித்து நான் பண்றேன் பூஜையெல்லாம். ஏன்னா எனக்கு எல்லாத்த விட ஹையர் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டியில நீ தான் இருக்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. அதுதான் நான்ங்கிறதும் எனக்கு புரியுது. வேற எதுவுமே இல்லை, ஏக்கமாக இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனாலும் விவகாரத்துல நான் தர்மமா இருக்கிறதுக்கு இந்த பூஜை எனக்கு ஹெல்ப் பண்ணும், அதுக்காக நான் பண்றேன் பூஜை. அவ்வளவுதான். பூஜையோட பர்பஸ் என்னன்னா, என்னுடைய தர்மமான நிலைமை நீடித்து கொண்டு இருக்க வேண்டும். அதுக்காக நான் பூஜையை ஒரு ஆலம்பரமா வச்சுக்கிறேன். தப்பே கிடையாது. எல்லாருக்கும் பூஜை இருக்கு. யார் எந்தெந்த பூஜை எப்படி பண்றோம்? ஒரு சில வீடுகள்ல பூஜைங்கிறது விஸ்தாரமா இருக்காது. நாங்க விளக்கேத்துவோங்க, அவ்வளவுதான். அதுவே பண்ணணும். நான் இதை பண்ண மாட்டேன் அப்படி நான் படிச்சுட்டேன்ப்பா, நான் பயங்கரமா அத்வைத வேதாந்த பிலாசபி எல்லாம் படிச்சிருக்கேன், நான் பூஜையாவது ஒண்ணாது. உங்களுக்கு தெரியாதா? நீங்க இந்த சிலையெல்லாம் கும்பிடாதீங்க. சிலையெல்லாம் கும்பிடவே கூடாது சொல்லியிருக்காரு பகவான். அவங்களெல்லாம் அபுத்தயகன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி எல்லாம் போய் யாரையுமே குழப்பவே கூடாது. பகவான் நான் முன்னாடியே சொன்னேன் உங்களுக்கு, இந்த 3வது அத்தியாயம் 24, 25 எங்கேயோ இருக்கு. நான் அந்த ஸ்லோகங்கள் கூட அன்னைக்கு நான் உங்களுக்கு இது சொன்னேன்.
ரெஃபரன்ஸ் சொன்னேன். ஒரு காரியம் செய்யும் பொழுது எப்படி வந்து அந்த காரியம் செய்யறவங்களை எப்படி வந்து நம்ம இது பண்ணக்கூடாது, குழப்பக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த கர்மா செய்யும் பொழுது சக்தா கர்ம 25-26 சக்தா கர்மண் அவித்வாம்சோ யதா குர்வந்தி பாரத குர்யாத் வித்வாம்ஸ் ததா சக்தஹ சிகீர்ஷுர் லோக சங்கிரகம். நீ யானை அடைஞ்சிட்டேன்னா பண்ணும் பொழுது என்னென்ன உலக நன்மைக்காக பண்ணு. ஆனா பண்ணிக்கொண்டே ஏதாவது ஒரு காரியம் நீ பண்ணிக்கொண்டேதான் இருப்பா. எப்படி இருந்தாலும் அதை நீ பண்ணு. அதுதான் நமக்கு இங்க பதில். ஈவன் ஆஃப்டர் ஸ்டடியிங் வேதாந்தம் நமக்கு பூஜை பண்றதுங்கிறதுல ஆட்டிடியூட் மாறிடும். பகவானே எனக்கு இதை கொடுத்துரும், எனக்கு அதை கொடுத்துரும்னு அந்த ஒரு ஃபெர்வர்னஸ் இருக்காது நமக்கு. அது வேணும் இது வேணுங்கிற எண்ணமே இருக்காது. நான் ஆராதனையை பண்றேன், ரொம்ப சந்தோஷமா பண்றேன். இத்தனை விஷயத்த புரிய வச்சியே நீ. ஏன்னா எல்லாருக்கும் புரியலையே. இப்ப பகவானே சொல்றார், நான் எல்லோருக்கும் விளங்குவதில்லை, ஆனா எனக்கு விளங்கியிருக்கே. எவ்வளவு கருணையோட எனக்கு குருநாதர் மூலமா அதை நீ விளக்கியிருக்க. அப்ப நான் விளக்கினதுக்காகவாது நான் உனக்கு அந்த 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 நன்றி கடனை நான் பண்ண வேண்டாமா? இந்த கொஞ்சம் ஏதாவது ஒருத்த நல்லது பண்ணானாலும் அந்த நன்றியை நம்ம வந்து நன்றி மறப்பது நன்றென்று சொல்லியிருக்கு. பகவான் இத்தனை பண்ணியிருக்காரு, நம்ம நன்றி கடன் செலுத்த வேண்டாமா? அப்படிங்கிறதுக்காக அந்த நன்றி அறிவித்தலாக பூஜை நிச்சயமாக இருக்கலாம். எல்லாருக்கும் இந்த டவுட் வருங்கிறதுனால நான் சொல்றேன். நமக்கு இன்னொரு டவுட்டும் வரும். கோவிலுக்கு போய் நின்னா நான் என்ன கேட்கறது? எனக்கு எதுவும் கேட்க தோணல, ஆனா என்ன கேட்கணும்னு கூட எனக்கு தெரியல. ஒன்னும் கேட்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு குரு சாஸ்திர விஷயங்கள்ல ஸ்ரத்த கூடணும், ஸ்ரத்தையா இருக்கணும். நான் ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம் பகவானே சொல்றாரு. அதனால ஸ்ரத்த எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். நான் எப்பொழுதும் சாஸ்திரம் படிக்கிறவர்களோடையே சத்சங்கமாக இருக்கணும். சாஸ்திரமே எனக்கு எப்ப பார்த்தாலும் துணையா நிற்கணும். நான் டெய்லி ரொட்டீன்ல எனக்கு சாஸ்திரத்துக்கு தான் நிறைய டைம் கொடுக்கணும். பிரம்மஜான நிஷ்டையை தவிர எனக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம் அப்படிங்கிற கோரிக்கை மட்டும் பகவான்கிட்ட இருந்தா போறோம். நாளடைவில் அந்த கோரிக்கையும் நம்ம மனசை விட்டு தானாவே போயிடும். அதனால எப்ப நாம வந்து ஒரு எல்லைக்குட்பட்ட விஷயங்களை பற்றி சிந்திக்கிறோமோ அப்ப அந்த எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் நமக்கு கொடுக்கப்படும் பொழுது நாளடைவில் அதனால் நமக்கு துன்பம்தான் ஏற்படும். எல்லைக்குட்படாத அந்த பரம்பொருளை பற்றிய சிந்தனை நமக்கு இருக்கும் பொழுது, அதை மட்டுமே சிந்திக்கும் பொழுது, போக்கஸ் அதுல இருக்கும் பொழுது எப்பவுமே நமக்கு ஆனந்தம் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அங்க வந்து இரண்டுங்கிறதே இல்லாத ஒரு தூய உணர்வை பற்றி மட்டுமே போக்கஸ் பண்றோம் இல்லையா? அதனால நமக்கு இந்த விருப்பு வெறுப்பு அதெல்லாம் வந்து மட்டுப்பட்டு ஒண்ணுமே இல்லாம போயிடும். அந்த எல்லையற்ற பரம்பொருள் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படிங்கிற கொஸ்டின் நமக்கு வரும் பொழுது முன்னாடியே பகவான் சொல்லியிருக்கார், அது எல்லா இடங்களிலும் இருக்கிறது, நீதான் அது அப்படின்னு. அந்த நான் தான் அந்த எல்லையற்ற பரம்பொருள் அப்படிங்கிறதுல நமக்கு உறுதி நிறைய வேணும். நான் எப்படி அப்படின்னு இந்த உடம்பு மனசு புத்தியை வைத்துக்கொண்டு என்னை எடை போடக்கூடாது. நான் இந்த உடம்பு மனசு புத்தியை கடந்த தூய உணர்வாகத்தான் இருக்கிறேன். இதுல எனக்கு எந்த ஒரு டவுட்டும் வரக்கூடாது. இதுதான் அந்த விளங்குவதில்லைன்னு ஏன் சொல்றாருன்னா, எப்ப நான் உடம்பு மனசு புத்தியோட என்ன ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேனோ அப்பெல்லாம் எனக்கு அனாவசியமான சந்தேகங்களும் கேள்விகளும் எனக்கு ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கு. நான் படிக்கிறேன், ஆனா நான் வந்து எனக்கு இது புரியலையே, நான் எனக்கு இன்னும் இது வந்து எனக்கு விளங்கலையே, இன்னும் நான் அடைஞ்சிட்டேனா, நான் எப்பயாவது வந்துருமா, எனக்கு ஏதாவது இந்த ஜென்மத்துல வந்தா சரி, இப்படியே நம்ம மனசு வந்து நமக்கு ஒரு டஃப் கொடுத்துட்டே இருக்கும். அது புரிஞ்சுக்காது எப்ப வரைக்கும்னா. இந்த எண்ணம் வந்ததுனாலே உங்களுக்கு சிக்னல் நீங்க வச்சுக்கோங்க. இந்த எண்ணம் வந்தது எனக்கு புரியறதா இல்லையானே தெரியலையே, எனக்கு ஞானம் கிடைச்சதா இல்லையானே தெரியலையே அப்படின்ற எண்ணம் வந்ததுனாலே நான் உடம்பு மனசு புத்தியோட ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அதே போல நான் ஞானி அப்படின்னு நினைச்சோம்னா அது மகா கேவலம். அதுவும் நான் வந்து உடம்பு மனசு புத்தியோட ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கேன்னு தான் அர்த்தம். அகங்காரத்துக்கு தான் இதெல்லாம். சும்மா இருந்தார் இல்லையா, அந்த மாதிரி ஸ்வம்மா இருக்க வேண்டியதுதான். சும்மா இருங்கிறதுக்கு சுவாமிஜி ரொம்ப அழகா ஒரு விளக்கம் சொல்லுவார். ஸ்வம்மா இரு அப்படின்னு, அதுதான் சும்மா இரு அப்படின்னு ஆகும் அப்படின்னு சொல்லுவார். ஸ்வம்னா என்ன? நானா இருக்கேன், அவ்வளவுதான். எந்த ஃப்ரில்லும் கிடையாது, நான் பாட்டுக்கு இருக்கேன், ஜஸ்ட் பி. அப்படி இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு அதே நிலையில்தான் அந்த பரம்பொருள் இருக்கிறதுங்கிறது நமக்கு ஈஸியா புரியறதுக்கு முடியும். இது புரியாம வைக்கிறது எது அப்படின்னா மாயை தான். அந்த மாயை இறைவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த மாயை இறைவனை வணங்கித்தான் அந்த இப்போ ஒருத்தர் வந்து
ரோட்ல நம்ம நடந்து போறோம், நல்ல பெரிய இது ஒரு டாக் ஒன்று ஒருத்தர் வந்து பிடிச்சின்னு வர்றார். நம்ம அந்த சைடு போகும்போது அந்த அது வந்து நம்ம கிட்ட வந்து 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 நம்மளை டிஸ்டர்ப் பண்றது. இந்த ஓனர் வந்து பிடிச்சுன்னு இருக்கார் அப்படின்னா அப்ப நமக்கு அந்த இடத்துல நடந்து போறதுக்கு ஒரு பயம் இல்லாம இருக்கும். ஓனர் விட்டுட்டாருன்னா அவ்வளவுதான். அப்ப நம்ம என்னன்னா இந்த ஓனரை நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணுவோம், கொஞ்சம் தயவு செஞ்சு பிடிச்சுக்கோங்க, நான் அது வரைக்கும் போற வரைக்கும். பகவானை நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணினோம்னா இந்த நம்மளை போட்டு பாய பாய வருதே அந்த அந்த மாயா அப்படின்னு இருக்கிறது இருக்கு இல்லையா, அது நம்மளை வந்து எதுவுமே பண்ணாது. நீங்க அதை எந்த எக்ஸாம்பிள் வேணாலும் போட்டு பார்த்துக்கோங்க. நமக்கு ஆபத்தை தரக்கூடிய மாயை அப்படின்னு நான் வந்து அதை கிளாசிஃபை பண்றேன். ஆபத்தை தரக்கூடிய மாயை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதோ அவரை சரணடைந்தால் மாயையிலிருந்து நாம் விடுதலை பெறலாம். நமக்கு மாயையிலிருந்து விடுதலை பெறுவதுதான் நம்முடைய முக்கியமான ஒரு அஜெண்டா. இந்த லைஃப்ல நமக்கு முக்கியமான அஜெண்டா என்னன்னா, ஏன்னா அப்பனாதான் நமக்கு ஞான நிஷ்டை அப்படிங்கிறது இருக்கும். அதனால இந்த பகவானோட அபரா பிரகிருத்தியா பார்த்து அவருடைய உருவத்தை பார்த்து அதுல மயங்கி அதுக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபட்டு அதுக்காக நாம நிறைய டைம் செலவு பண்ணி அந்த அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய பிறப்பற்ற மாறுதலற்ற அந்த மேலான அந்த பரம்பொருளை பற்றிய சிந்தனையை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா இதுலதான் நம்ம ஜாஸ்தி போய் மாட்டிக்குவோம். அதனாலதான் பகவான் சொல்றார் அதுல மாட்டிக்க கூடாது. அதை என்ன வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கப்பா, மாயையினால என்ன பண்றாங்க அப்படின்னா என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு அழகான ஸ்லோகம் இருக்கு விவேக சூடாமணி. ஆப்தோக்திம் கனனம் ததோபரிஷிலாத் யுத்கர்ஷணம் ஸ்வீகிருதம். நல்ல ஸ்லோகம். விக்ஷேப சமபேக்ஷதே நஹி பஹிஹி சப்தைஸ்து நிர்கச்சதி தத்வத் பிரம்ம விதோபதேச மனன தியானாதிபிர்லப்யதே மாயா காரியதிரோஹிதம் ஸ்வமமலம் தத்வம் ந துர்யுக்திபிஹி. என்ன அர்த்தம்னா ரொம்ப இது ஏன் ரொம்ப அழகுன்னா எக்ஸாம்பிள் ரொம்ப அழகு. ஒரு நண்பன் வந்து சொல்றான், இந்த இடத்துல ஒரு புதையல் இருக்கப்பா அப்படின்னு. அப்படியா, இந்த இடத்துல புதையல் இருக்கா, சரி அதை நம்ம வந்து எப்படியும் எடுத்து அடைஞ்சிடணும் அப்படின்ட்டு, புதையலே நீ வெளியே வா, நான் உன்னை அடைய வேண்டும். இன்னும் பேசி பார்த்தா அந்த புதையல் வந்துருமான்னா வராது. என்ன பண்ணணும்னா அதுக்கு ஒரு காரியம், கடப்பாறை எடுத்துன்னு வந்து அந்த இடத்த தோண்டி அது மேல அந்த புதையலுக்கு மேல கல்லெல்லாம் வச்சு மூடி இருப்பாங்க இல்லையா. ஆப்தோக்திம், ஆப்தன்னா நண்பன், அவன் சொல்றான் உக்திம், அவன் சொல்றான் கனனம், நீ தோண்டி இந்த இதை வந்து புதையல் இருக்குன்னு சொல்றான். நான் என்ன கனனம்னா தோன்றது, தோண்டி அதுல இருக்கக்கூடிய ஷிலானா அந்த கற்களை எல்லாம் நீக்கிட்டு உத்கர்ஷணம் ஸ்வீகிருத்தம், நான் அதுல இருந்து வெளியில எடுத்து அதுக்கப்புறம் அதை நான் அடைஞ்சு அனுபவிக்கிறேன், சந்தோஷமா நான் அனுபவிக்கிறேன். அப்படி இல்லாம நான் வந்து வெளியில நின்று கொண்டு நஹி பஹிஹி, வெளியில நின்று கொண்டு நீ வா வெளியில நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம், பானையே வெள்ளவா அப்படின்னு சொன்னா அது வந்துருமான்னு. சப்தைஸ்து நிர்கச்சதி, நீ சொல்றதுனால வருமா அது, வேலை இருக்குல்ல அதுல, அதை நீ செஞ்சா தானே வரும் அப்படிங்கிறது. அதே போல தத்துவத்து நீ பிரம்மனரை, ஒருத்தன் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கான், அவன் வந்து ஆனந்தத்தினுடைய எல்லையில இருக்கான். ஏன்னா அவனுக்கு ஒரு புதையல் கிடைச்சிருக்கு. என்ன புதையல், தனக்குள்ளேயே தானே தான் இன்ப ஊற்றுன்னு கண்டுபிடிச்சிட்டான். அவனுக்கு புதையல்னு ஒரு பொருள் வேண்டியது இல்லை, அவன் எப்பவுமே ஜாலியா இருக்கான். அவன் வந்து என்ன சொல்றான்னா, நான் எப்பவுமே ஜாலியா இருக்கேன், எப்படி தெரியுமா, நான் போய் ஒரு குரு கிட்ட படிச்சேன் அதனாலதான் அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்ப நாமளும் என்ன பண்ணணும், சரி சரி நீ அந்த குருகிட்ட என்ன கூட்டின்னு போயேன் ப்ளீஸ், நானும் வந்து படிக்கிறேன், எனக்கு ஆசையா இருக்கு, நானும் படிச்சு உன்ன மாதிரியே நானும் ஒரு பொருளும் இல்லாம எப்பவுமே ஆனந்தமாவே இருக்கணும், ஆனந்த ஸ்வரூபம் நானும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படணும். தத்துவத்து பிரம்மோபதேசம், நம்ம என்ன பண்ணணும்னா பிரம்மத்தை பத்தி உபதேசத்தை வாங்கணும், சிரவணம் பண்ணணும், மனன தியானம், மனனம் பண்ணணும், தியானம் பண்ணணும். மனனம் பண்ணுறது தெரியும் உங்களுக்கு, சந்தேகம் தெளிதல். அதுக்கப்புறம் நிதித்தியாசனம் பண்ணணும், தியானாதிபிர் லப்யத்தை. அப்படி எல்லாம் பண்ணினியானா உனக்கும் அது கிடைச்சிடும். இது என்ன புதையல், இது புதையல்ங்கிற ஒரு விஷயம் இல்லாமையே சந்தோஷத்தை தரக்கூடிய புதையல். நான் தான் புதையல், நான் தான் புதையல், எனக்குள்ளதான் இந்த ஆனந்தம் இருக்கு, நான் தான் அது எல்லாத்தையும். இந்த கல்லெல்லாம் என்னது, அது நான் நல்லா கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு பல கோடி ஜென்மமாக நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். காம குரோத லோப மோக மத மாஸ்டரியம் இறுகி போய் நல்லா பாறாங்கல்லாட்டம் இருக்கு, அதை தள்ளுறேன் நான், கடப்பாறை வச்சு குத்துறேன் போட்டு. எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா அது எதனால அந்த கல்லு உருவாயிருக்குன்னு, மாயா திரோகிதம்,
மாயையினால மறைக்கப்பட்டிருக்கிறது. மாயை மறைக்க மறைந்த மறைபொருள். எங்கேயோ எங்கேயோ கனெக்ட் பண்றாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. எந்த மகாத்மா எதை எழுதினாலும் தே கோ டுவர்ட்ஸ் திஸ் பாயிண்ட் அப்படிங்கறத உங்களுக்கு காட்டணும்ன்ற ஆசை எனக்கு, வேற ஒன்றும் கிடையாது. என்னோட பெருமை பீத்தலுக்காகலாம் நான் இந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லல. இது பாருங்க, இப்படியெல்லாம் இந்த படிக்கிறதுல எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குங்கிறத நாம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன், வேற எந்த காரணத்துக்காகவுமே கிடையாது. இப்ப மாயைங்கிறது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த ஸ்ட்ராங்கான அந்த மாயையை அது நீக்கினா என்ன கிடைக்கிறதா? ஸ்வம் அமலம். அந்த சுயமாகவே எந்த ஒரு இதுவும் இல்லாம மாசும் இல்லாத மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரே, தேனார் அமுதே, சிவபுரனே. ஞான சொல் கண்ணுல தண்ணி தான் வரும். பேச 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 முடியாது நம்மளால. அதை பார்த்தாச்சு அப்படின்னு சொன்னா, பார்த்தப்புறம் என்ன இருக்கு பேசுறதுக்கு? என்ன நானே பார்த்துட்டேன், நான் இவ்வளவு அழகா இருக்கேன், நான் இவ்வளவு பெரிய இதுவா இருக்கேன், ஆனந்த ஸ்வரூபமா இருக்கேன், அப்புறம் என்ன இருக்கு பேசுறதுக்கு? ஆனந்தத்துக்கு என்ன இருக்கு? பேசினா ஆனந்தம் வருமா? பொருளால ஆனந்தம் வருமா? எதனால எனக்கு ஆனந்தம் வரும்? எதனாலையுமே எனக்கு ஆனந்தத்துக்கு அவசியமே இல்லையே, நான் தானே ஆனந்தம். இதுதான் அந்த விஷன். இந்த விஷன் நமக்கு கிடைக்கணும். பகவானுடைய ஆசை என்ன அப்படின்னா, இந்த ஞானத்தை நீ 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 இருக்கிறத ஞானம் நினைச்சு கொண்டிருக்கப்பா, இல்ல நீ விஞ்ஞானத்தை பாரு, நீ என்ன பாரு, நான் தான் எல்லாங்கிறத பாரு. இது இந்த சமாவிருத்தக அப்படிங்கிற, சமாவிருத்தகன்னா என்னன்னா மூடிக்கொண்டு, சுத்தமா ஆச்சாதனம் அப்படிங்கிற இதுல ஈஷாவாசி ஆச்சாதனம்னா பிரம்மன் தான் எல்லாத்தையும் எல்லா இடங்களும் பரவி இருக்கிறதுங்கிற கருத்துல அங்க சொல்வார். இங்கே சமாவிருத்தகனாலும் எல்லாத்தையும் மூடிக்கொண்டிருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த மாயை தான் எல்லாத்தையும் மூடிக்கொண்டிருக்கு. அப்ப நமக்கு என்ன தோணும்னா, சைத்தன்யத்தை மூட முடியுமா? சைத்தன்யம்ங்கிறது ஸ்வயம் பிரகாசமா தானே இருக்கு, அதை மூட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ரொம்ப டெக்னிக்கலா இருக்கும் இந்த கேள்வி. இருந்தாலும் உங்களுக்கு இன்னைக்கு புரியாட்டியும் நாளைக்கு புரியும், அதுக்காக சொல்லி வைக்கும். இந்த சைத்தன்யத்தை மூட முடியாது. சைத்தன்யம் எப்பவும் ஸ்வயம் பிரகாசமாக இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனா இந்த சைத்தன்யத்தை எங்க அறியறோம்? நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? சைத்தன்யம்ங்கிறது என்னங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? புத்தியில தெரிஞ்சுக்கிறோம். இந்த புத்தி இருக்குல்ல, அது மூடப்பட்டிருக்கிறது. அதுக்கு பேர் பிரமாதா அப்படின்னு பேர். அதாவது அறிவை பெறக்கூடிய இடம் இருக்கு. எங்க இருக்குது? புத்தியில தான் இருக்கு. அந்த புத்தியில தான் அந்த திரோதானம் நடக்குது. அந்த திரோதானம் தான் மாயையினால செய்யப்படுகிறது. அதனால மாயை என்ன பண்றது? அப்படி மாயையை நம்ம நீக்கணும்னு சொன்னா என்ன பண்றது? புத்தியில ராங் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அந்த ராங் அண்டர்ஸ்டாண்டிங்க ரைட் நாலேஜோட நான் அட்டாக் பண்றேன், தூக்குறேன் அதை நான். அதுக்கப்புறம் அந்த மாயைக்கு இங்க இடமே கிடையாது, ஒட்டியே போயிடும். அவ்வளவுதான். ரைட் நாலேஜ் இருந்தால், அதுக்கு குரு அனுகிரகத்தோட, சாஸ்திரத்தினுடைய அனுகிரகத்தோட, சொந்த அனுகிரகத்தோட, ஏன்னா எல்லாமே வேணும் பர் சுவாமிஜி. சாஸ்திர கிருப்பா, குரு கிருப்பா, ஆத்ம கிருப்பா. நானே முதல்ல படிக்கணும்ன்ற ஆசைப்படணுமே. சாஸ்திரம் குருலாம் எப்பவுமே அவைலபிளா தான் இருக்கும். நான் இன்னைக்கு இல்லை நாளைக்கு சொல்லி கொடுத்துருவாரு குரு கூட. நான் வர வேண்டாமா? நான் உட்கார வேண்டாமா? நான் அவைலபிளா இருக்க வேண்டாமா? என் மைண்ட் அவைலபிளா இருக்க வேண்டாமா? இதுக்குதான் ஆத்ம கிருப்பா ரொம்ப முக்கியம். அதனால இந்த அறிவு திறன் இருக்கு இல்லையா, அதுதான் மாயையால மூட முடியுமே தவிர எந்த நாளும் சைத்தன்யத்தை மாயையால மூட முடியாது. இது ரொம்ப டெக்னிக்கலான விஷயம். ரொம்ப உங்களுக்கு புரிஞ்சா சரி, புரியலன்னா திரும்ப கேளுங்கோ. அதனால உங்களுக்கு புரிஞ்சிடும். உங்களுக்கு நிச்சயமா இந்த கோர்ஸ் ஆஃப் இந்த இது டெக்ஸ்ட் டெஃபினட்டா எல்லா விஷயமுமே நல்லா புரியும். அதுக்காக நான் நிறைய பிரார்த்தனை பண்றேன். அதனால இது என்ன, எதனால இவன் முட்டாளா இருக்கான், மூடனா இருக்கான் அப்படின்னா, உலகத்தை பார்க்கறதுனால மூடனா இருக்கான். என்ன பார்த்தான்னா அவன் என்னிலேயே அவன் நிலைத்திருப்பான். என்னை பார்க்காம இருக்கிறத எது தடுக்கிறது? பார்க்காம இருக்கிறது ஏன்? என்னை பார்க்கறத எது தடுக்கிறதுன்னா மாயை. மாயையை ஜெயிக்கணும்னா அவன் என்ன சரணாகதி பண்ணாதான் முடியும். மம மாயா துரத்தியா அப்படிங்கிறது தான் அடுத்த ஸ்லோகங்கள்ல நம்ம பார்க்க போறோம். மேற்கொண்டு அடுத்த சத்சங்கத்துல நாம இதை பத்தி விரிவா படிக்கலாம். இன்னைக்கு இந்த அளவுல நான் இந்த சத்சங்கத்தை நிறைவு பண்றேன். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன். செய்யுமார் ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி.